முதல் யுத்தம். அத்தியாயம் 8. அருண்மொழி. வலை எறி என்று ஒரு பாடம் உண்டு. எரிந்த வேகத்தில் பொருளை தாக்கிவிட்டு திரும்பி மறுபடி வரும். ஆமாம் ஐயன். திரும்பி பெறும்போது வேகம் கூடும். ஆமாம் ஐயன். வலை எறியை எறிந்தவன் கவனமாக இல்லையெனில் அவனையே அது அடித்து வீழ்த்திவிடும். அதுபோல நீ கடிகையை விட்டு வெளியே போய் வேகமாக திரும்பி இருக்கிறாய். ஐயன், கடிகைக்கு எந்த ஆபத்தும் வராது. அதாவது சோழ படைகளை போக அனுமதித்தால். ஆமாம் ஐயன், இது அரசியல். இல்லை அருண்மொழி, அகங்காரம். சோழ தேசத்து அகங்காரம். இது சேரனுடைய பூமி. அவன் கொடுத்த இடத்தில் கட்டிய கடிகை. நான் அவனுடைய பிரஜை. பயிற்சி எல்லோருக்கும் உண்டு என்று அறிவித்தது இந்த களரியை பலகாலம் உயிர்ப்பிக்க, கலையாக வளர்க்க, நல்ல வீரனுக்கு நல்ல பயிற்சி என்று கற்றுக் கொடுக்க. ஆனால் எனக்கென்று ஒரு கொள்கை உண்டு. அது சேர மன்னனை பாதுகாப்பது. ஐயன். என்ன அருண்மொழி? 2.5 லட்சம் சோழ வீரர்கள் வருகிறார்கள். அதனால் கடிகை காயப்படுத்தப்படும் ஐயன். உடம்பிருக்கிற வரையில் காயம் நிச்சயம், மரணமும் நிச்சயம். இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்பது எங்கள் மன்னரின் வேண்டுகோள். மறுக்கப்பட்டது என்று ராஜராஜனிடம் சொல். வேண்டுமானால் கடிகையில் உள்ள சோழ தேசத்து மாணவர்களை உடனே வெளியே அழைத்து கொண்டு போ. எத்தனை லட்சம் வரினும் கடிகை மறிக்கும். வெளியே கூக்குரல் கேட்டது. சிறு முரசுகள் அபாயம் என்று முழங்கின. மாணவர்கள் ஆயுதங்களுடன் ஓடி வியூகம் வகுத்தார்கள். குஞ்சன் நம்பூதிரி எழுந்து வாசலுக்கு வந்தார். குன்றின் உச்சியில் உள்ள கட்டிடத்தின் வாசலில் நின்றபடி கிழக்கு நோக்கி பார்த்தார். ஒரு சிலர் ஓடி வர, சிலர் குதிரையில் துரத்தினார்கள். சிவிகை காவலர்களும் குதிரை ஆட்களும் சண்டை போட்டார்கள். சிவிகை நிறுத்தப்பட்டு அதிலிருந்து ஒரு பெண் குதித்து காந்தலூரை நோக்கி ஓடினாள். மூங்கில் கதவு தட்டினாள். கதவு திறக்கப்பட்டது. 10 வீரர்களோடு உள்ளே ஓடி வந்து மயங்கி விழுந்தாள். யாரோ தகவல் தெரிந்து ஓட, குதிரை மீது வந்தவர்கள் மூச்சிறைக்க நின்றார்கள். என்ன என்பது போல குஞ்சன் நம்பூதிரி செய்கையால் கேள்வி கேட்டார். சோழ வீரர்கள் பாண்டிய நாட்டு தளிச்சேரி பெண்ணை துரத்தினார்கள். அந்த பெண் மயக்கமாகிவிட்டாள். அவளது காவல் வீரர்களுக்கு நல்ல காயங்கள். பெண் என்பதால் கடிகை வாசலில் வைத்திருக்கிறோம். அழைத்து வா. பெண், பொன், மண், இதற்குத்தானே யுத்தமே. என்ன அருண்மொழி, இதன் பொருட்டுத்தான் கடிகையில் பயிற்சி பெற்றாய் இல்லையா? இல்லை ஐயன், நான் தர்மம் காக்க பயிற்சி பெற்றேன். எது தர்மம்? பெண்ணை துரத்துவதா? தெரியவில்லை ஐயன், விசாரிக்க வேண்டும். நான் விடைபெறுகிறேன் என்று வணங்கினான். சோழ படைகள் இன்னும் வரவில்லையே. இன்று இரவு தங்கி நாளை புறப்படேன். உங்கள் எண்ணத்தை மன்னரிடம் சொல்ல வேண்டும். ஒருவேளை மனம் மாறி அவர் படையெடுப்பை தவிர்க்கலாம் அல்லவா? 2.5 லட்சம் போர் வீரர்கள் உடையவன் மனம் மாறுவானா அருண்மொழி? சேர தேசம் அழித்து விட்டுத்தான் போவான். உங்கள் மன்னர் இங்கே வரட்டும், பிறகு சேர்ந்து கொள். கவலைப்படாதே, கடிகை உன்னை சரிப்படுத்தாது. எங்கு வேண்டுமானாலும் காந்தலூர் எல்லையிலேயே நீ நடமாடலாம். இல்லை ஐயன், நான் எங்கும் போகவில்லை. இங்கேயே காத்திருக்கிறேன். வாசற்படியில் உட்கார்ந்து கொண்டான். குஞ்சன் நம்பூதிரி உள்ளே போனார். ஏதோ ஓலையில் எழுதி சிலரை குதிரைகளுடன் அனுப்பினார். மடமடவென்று மற்றவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தார். காந்தலூர் அருண்மொழியின் கண் எதிரே யுத்தத்துக்கு தயாராகியது. அருண்மொழி செயலற்று பார்த்து கொண்டிருந்தான். அந்த பெண்ணை கடிகைக்கு வெளியே நகரத்தில் வைத்து வைத்தியம் செய்தார்கள். இருள் கவிழ்ந்தது. அந்த சிறிய நகர தெருக்களில் தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டன. எங்கோ நாட்டியம் தொடங்கும் முன் வாசிக்கப்படும் உடுக்கை ஒலி கேட்டது. தீப்பந்தங்கள் ஒரு இடத்தில் குழுவாக சேர்ந்தன. கடிகையில் காவல் காக்கும் மாணவர்கள் இடது வாசலில் வந்து நின்றார்கள். குன்றின் உச்சியிலிருந்து அந்த பெண் ஆடுவது நிழலாக தெரிந்தது. அருண்மொழி குதிரை ஏறி மேற்கு வாசலுக்கு போனான். கோட்டை சுவரில் நின்று மேற்கு திசை மலைகளை பார்த்தான். 4 புறமும் சூழ்ந்து தாக்குவார்கள் என்று நினைக்கிறாயா? அருண்மொழியின் பின்னால் குஞ்சன் நம்பூதிரியின் குரல் கேட்டது. ஐயன், இருளில் மலைகளை பார்க்கும்போது விளிம்புகளை கூர்மையாக கவனி. 3 கொடிகள் கடந்து விட்டன எனக்கு தெரிந்த வரையில். முற்றுகையை கடிகை தாக்கு பிடிக்கும் ஐயன், அது எனக்கு தெரியும். முற்றுகையிட மாட்டார்கள் என்கிறாயா? அப்படியானால் பலத்த அழிவு சோழ படைக்கு நிச்சயம். ஐயன், இப்போதாவது நீங்கள் சரியென்று சொன்னால். இல்லை அருண்மொழி, உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் செய்ய முடியாது. சோழ தேசமும் தன் பங்குக்கு நெற்பொதிகள் தருகிறதே, அது கூலி. ஆசிரியனுக்கு காணிக்கை. இது கடமை. சேர மன்னன் எனது அரசன். இன்னொரு மகன். என் ஆட்கள் சேர மன்னனை இந்நேரம் நெருங்கி இருப்பார்கள். மேற்கு மலையில் இறங்கும் சோழ வீரர்கள் பின்னால் வந்து மறித்து கொள்வார்கள். கடல் வழியே வந்து காந்தலூரை அடைந்து சோழப்படை நிச்சயம் அழிக்கப்படும். எப்படி ஐயன்?
மலை உச்சியில் சேர வீரர்கள், இயல்பாய் தேர்ந்த வில்லாளிகள். கீழே சோழப்படை, காட்டு மிருகம் மாதிரி அடிபடுவார்கள் சோழப்படை வீரர்கள். கிழக்கு திசையில் 2.5 லட்சம் வீரர்கள் வருவார்களே. சுள்ளிக்காடு அவர்களை புகவிடாது அருண்மொழி. ஒரே பாதை, 4 நாட்கள் குதிரையாகத்தான் வரிசையாக போக முடியும். 2.5 லட்சமும் முன்னேற முன்னேற வெட்டுப்படுவார்கள். வெட்டிவிட முடியுமா? வேறு வழி இருக்கிறது. என்ன? சுள்ளிக்காட்டிற்கு இடையே போய் கோட்டை பாதிக்கப்படாமல் நடுவே தீயிடப்படும். சோழ படைகள் வரும் பாதை தீ சூழ்ந்து தடுக்கப்படும். முன்னே காந்தலூர் கடிகை மாணவர்கள், பின்னே தீக்காடு. 40,000 வீரர்களை சுலபமாக கொல்ல முடியும். தீயோடு சண்டையிட எவனாலும் முடியாது. ஐயன், கெஞ்சாதே அருண்மொழி. மிஞ்சிவிட்ட விஷயம் இது. சோழனுக்கு கடிகை நடத்தும் பாடத்தை பார். ஐயன், என்ன அருண்மொழி? நான் வெளியேறுகிறேன். முடியாது. நான் தூதுவன். யார் இல்லை என்று சொன்னது? பிறகு என்னை சிறை வைக்கிறீர்களா? இல்லை, இப்போது போக அனுமதி இல்லை என்று சொல்கிறேன். ஏன்? சாவின் கோர தாண்டவத்தை பார்த்துவிட்டு போ அருண்மொழி. நான் துணிந்து வெளியேறினால் மறிக்கப்படுவாய். யாரால்? என்னால், என் மாணவர்களால் என்று கைத்தட்டினார். 10 மாணவர்கள் உருவிய கத்தியோடு அருண்மொழியை சூழ்ந்து கொண்டார்கள். குன்றின் கீழே உடுக்கை ஓசை பலமாக கேட்டது. கோட்டை சுவருக்கு அப்பால் உள்ள மரத்தில் ஏறி அருண்மொழி கைதாவதை பார்த்த பரமன் மழபாடி சரசரவென்று கீழிறங்கினார். சுள்ளிக்காட்டுக்கு நடுவே ஓடினார். சுள்ளிக்காடு துவங்கும் எல்லையில் முதல் குதிரை படைக்கு தலைமை வகித்தவரை கண்டு திகைத்தார். சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனான மும்முடி சோழ பிரம்மராயரை நோக்கி வணங்கினார். காதோடு விஷயம் சொன்னார். அரசர் எங்கே பிரம்மராயரே? கடற்படையோடு மேற்கு பக்கம் சென்றார். ஆபத்தான இடமாயிற்றே. பின்னால் சேரப்படை தாக்கினால்? அது முடியாது. எப்படி? மலை உச்சியில் ஒரு படை தங்கிவிட்டது. சேரப்படை மலை ஏறும்போது தாக்கும். அந்த படை தாண்டி வருவது கடினம். மேலும் மேலும் சொல்லுங்கள். மலை ஏறின சேரப்படையை கண்காணித்து ஒரு கப்பல் காத்திருக்கும். சேரப்படை பாதி மலை ஏறியதும் கீழிருந்து பொறி விற்கலால் தாக்கும். இப்போது உங்கள் திட்டம் என்ன? சுள்ளிக்காட்டுக்கு அடிவாரத்திலிருந்து நெருப்பு வையுங்கள். எரிந்து தனியட்டும், பிறகு போவோம். உள்ளே உங்கள் மகன் இருக்கிறாரே. மகனாவது தந்தையாவது, இது யுத்தம் பரமா. போ, 20 வீரர்களுடன் சுள்ளிக்காட்டின் வழியே மூங்கில் கோட்டைக்கு போ. கதவை உடைக்க முயற்சி செய். முடியாது போனால் நெருப்பு வை. மேலிருந்து சுள்ளிக்காட்டிற்கும் நெருப்பு போடு. பிரம்பு, மூங்கில் எல்லாம் எரித்துவிடு. மலை முழுவதும் எரியட்டும். எரிந்து அணைந்த சாம்பல் மீது 7000 பகுதிகளாக 10 பகுதிகள் உங்களை நோக்கி வரும். கவலை வேண்டாம். அப்படியென்றால் மேற்கே? அங்கே காடு எரியூட்டப்பட மாட்டாது. இங்கே எரிய துவங்க அப்படி காந்தலூர் மாணவர்கள் தள்ளிவிடலாம், அல்லது கைது செய்யப்படுவார்கள், அல்லது அங்கேயே வெட்டி கொல்லப்படுவார்கள். போ, விரைவாக செயல்படு. இடையே நம்பூதிரிகள் பணிய முன்வந்தால் என்ன செய்வது? இனி எதுவும் செய்வதற்கில்லை பரமா. வெட்டி போடு. யுத்தம் நிச்சயமா? துவங்கிவிட்டது பரமா. பாண்டிய வீரர்களுக்கு தனி பயிற்சி கொடுக்கும் கடிகையை தரைமட்டமாக்கு. போ, நீ தீப்பந்தம் வீச, இங்கும் நெருப்பு வீசட்டும். சுள்ளிக்காடு உலர்ந்து போய் சுகமாக இருக்கிறது. கொழுந்து விட்டு எரியும். பரமன் மலபாடி மேலே ஓடினார். 20 வீரர்கள் உருவிய வாளுடன் பின்தொடர்ந்தார்கள். மூங்கில் கோட்டையின் மேல் தடயம் தெரிந்தன. சிறிய கதவின் வழியே ஆட்கள் வெளியேறி வந்தார்கள். 10 மாணவர்கள் எரியாத எண்ணெய் சுருள்களுடன் வர பரமன் மழபாடி பின்னடைந்தார். சுற்றி காட்டில் பதுங்கிக் கொண்டார். மாணவர்கள் நடந்தார்கள். சுள்ளிக்காட்டு பகுதிக்கு நடுவே தீ எரிந்தது. பரமன் மழபாடி மேலே மலை மீது தீ வைத்தார். கீழே அடிவாரத்திலும் தீ வைக்கப்பட்டது. காற்று வீச கிழக்கு திசை முழுவதும் தீ பரவியது. மூங்கில் சுவர்களின் ஓரம் 20 மாணவர்களுடன் பதுங்கிக் கொண்டார். கீழே இறங்கிய மாணவர்கள் தீ இடையே சூழப்பட்டு கத்துவது கேட்டது. மூங்கில் சுவருக்கு அப்பால் நடமாட்டம் அதிகமாயின. கொதிக்கும் எண்ணெயை மூங்கில் சுவர் ஒட்டி வீசுங்கள் உத்தரவு கேட்டது. ஆட்கள் உச்சிக்கு வந்துவிட்டார்கள் என்ற எச்சரிக்கை கேட்டது. பரமன் மழபாடி தீப்பந்தம் எடுத்து உள்ளே வீசினார். மூங்கில் அடியில் நெருப்பு வைத்தார். சுற்றி கொண்டு மேற்கு திசை நோக்கி வீரர்களுடன் ஓடினார். பேச்சுக்குரல் இல்லாத இடத்தில் குத்திட்டு உட்கார்ந்து கொண்டார். மேற்கு திசையின் கீழே சலசலப்பு கேட்டது. மூங்கிலில் தைத்தது ஒரு அம்பு. சரேல் என்று காதருகே ஒன்று. எடுத்து பார்த்தால் சோழ லட்சினை. படைகள் மேலே வந்துவிட்டன. அக்கா குருவி போல அக்காவ் அக்காவ் என்று கூவினார். கீழுள்ளவர்கள் புரிந்து கொண்டார்கள். மேற்கொண்டு அம்பு படாது மேலே வந்தார். யாரது? குரல் கேட்டது. பரமன். வந்தியத்தேவரா? மன்னர் எங்கே? இதோ பின்னால் வருகிறார்.
என்ன பரமா? வழக்கமான குரல் கேட்டது. மாமன்னர் ராஜராஜன் முன்னே வந்து நின்றார். சுள்ளிக்காடு கிழக்கே எரிகிறது. உள்ளே அருண்மொழி கைது செய்யப்பட்டு விட்டார். மீட்பது கடினமோ? இந்நேரம் வெட்டி கூட போட்டிருக்கலாம். நடுவே தீ வைத்த கடிகை மாணவர்கள். அவர்கள் இறங்கி நடு காற்றுக்குள் ஓட நான் மேலே தீ வைத்து விட்டேன். இடையில் மாட்டிக்கொண்டார்கள். குறுக்கு வெட்டாக வர முடியாதா? குறுக்காய் கருவேலம் வெட்டி சாய்த்து வருவது கடினம். மீதமுள்ளவர்கள் இப்படி இறங்கலாம் அல்லவா? வேறு வழி இல்லை. உள்ளே இருந்து தடதடவென்று ஆட்கள் ஓடி வருவது கேட்டது. மூங்கிலை தோண்டி அப்படியே பெயர்த்து எடுத்தார்கள். வழி கிடைத்தது. பிறகு வெளியே வந்தார்கள். வந்தவர்கள் மீது பரமன் மழபாடி பாய்ந்தார். சோழ வீரர்கள் வெறி கூச்சலோடு தாக்கினார்கள். மன்னர் மொத்த படைகளையும் மலையேறி உள்ளே நுழைய உத்தரவிட்டார். 1000 வீரர்கள் உள்ளே நுழைந்தார்கள். கத்திகள் மோதும் ஒலியும் உயிர் கூச்சலும் இடைவிடாது கேட்டன. மன்னரும் வந்தியத்தேவரும் உள்ளே நுழைய பின்னே 1000 சோழ மறவர்கள் உள்ளே புகுந்தார்கள். நகரமே எரியூட்டப்பட்டது. சோழ படைகள் முன்னேறி கடிகையின் கற்சுவர்களை வளைத்து கொண்டன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். முதல் யுத்தம். இறுதி அத்தியாயம் 9. அருண்மொழியின் கைகள் கட்டப்பட்டிருந்தன. உடைவாளை உரையோடு சுற்றி கட்டிவிட்டிருந்தார்கள். கடிகையின் திறந்த முற்றத்தில் சுந்தரியும் சோழ வீரர்களும் எதிர்ச்சுவரில் உள்ள இரும்பு வளையங்களோடு பிணைக்கப்பட்டிருந்தார்கள். குற்றம் செய்யும் மாணவரை பிணைத்து பிரம்பால் அடிக்கும் இடம் அது. குஞ்சன் நம்பூதிரி பீடத்தில் மௌனமாக உட்கார்ந்திருந்தார். எதிரே மாணவர்கள் முழங்காலிட்டு பின்புறம் தரையில் பதிய உட்கார்ந்திருந்தார்கள். குஞ்சன் நம்பூதிரி தலை நிமிர்ந்தார். 400 வருடத்து பாரம்பரியம் அழிய போகிறது. இந்த காந்தலூர் கடிகை மண்ணோடு மண்ணாக மாறப்போகிறது. வீரர்களே, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுத்த கலையை போதிக்க எழுப்பப்பட்ட இந்த கடிகையின் கதை ஏதோ காரணங்களால் முடிய போகிறது. கடிகையை அழித்தால் கலை அழிந்து விடுமா? இல்லை, அழியாது. மனிதன் உயிரோடு இருக்கும் வரையில் யுத்தம் இருக்கும். போர் என்பதை கலையாக மாற்றும் நிலையும் இருக்கும். வீரர்களே, நெருப்பு சூழ்ந்த வனத்தை விட்டு துக்கத்தோடு மிருகங்கள் தப்பி ஓடும். வேறு புகலிடம் தேடும். கடிகையை தீ சூழ்ந்து விட்டது. தப்பி ஓடுங்கள். எப்படியேனும் உயிர் பிழையுங்கள். வேறு எங்கேனும் தஞ்சம் அடையுங்கள். தப்பித்து ஓடி எந்த விதத்திலேனும் மறுபடியும் ஒரு கடிகையை துவக்குங்கள். கடிகையை மட்டும் அழிக்க வருகிறார் என்றால் போராடி காப்பாற்றலாம். நாம் கற்ற கலையை அழிக்க வருகிறான் சோழன். எனவே தப்பித்து ஓடி கலையை காப்பாற்றுங்கள். கிழக்கே தீ வைக்கப்பட்ட சுள்ளிக்காடு. பின்பக்கம் சோழ வீரர்கள். இனி வடக்கும் தெற்குமே தப்பிக்கும் இடம். தெற்கே ஆழமான சரிவு பள்ளத்தாக்கில் யாரும் இறங்கியதே இல்லை. இறங்கி சேர தேசம் போனதில்லை. கொடி வேர்களை பிடித்து பள்ளத்தாக்கில் இறங்கி ஒரு பகுதியினர் சேர தேசம் போய் பாஸ்கர ரவிவர்மனுக்கு உதவி செய்யுங்கள். ஒரு பகுதி வடபக்கம் பொங்கும் அருவியில் குதித்து கரையேறி சாளுக்கிய தேசம் போகலாம். நீண்டு வளையும் மூங்கில் எடுத்து நுனியை கரை நோக்கி வைத்து குதிக்க நீர் விழுந்த சதுப்பு இடம் மூங்கிலை வாங்கிக் கொள்ளும். மூங்கில் வளைந்து உங்களை ஆற்றில் எரியும். அடிபடாது தப்பித்தவர் வடபுலம் போகலாம். 2 திசைகளும் மரண விளிம்பில் அழைத்து போகும் பாதைகள்தான். ஆனால் வேறு வழியில்லை. எதிரியிடம் சிக்கி சாவதை விட தப்பிக்க முயற்சிப்பது கடிகைக்கு நீங்கள் செய்யும் கடமை. போய் வாருங்கள். வெற்றி உமதே. மாணவர்கள் எழுந்தார்கள். சோழ தூதுவர் உபதளபதி அருண்மொழியை விடுதலை செய்துவிடலாம். அவர் உயிருக்கு நான் உத்தரவாதம் தந்துள்ளேன். மறுபடி காந்தலூரில் வேவு பார்க்க அனுப்பப்பட்ட இந்த பெண்ணையும் அவள் காவலாட்களையும் நோவு அதிகமின்றி கொன்றுவிடுங்கள். ஐயன்! அருண்மொழி அலறினான். என்ன அருண்மொழி? அவளை கொல்ல வேண்டாம். வேவு பார்க்கிறவர்கள் தப்ப முடியாது. பாவம் ஐயன், பெண் அவள். இல்லை அருண்மொழி, தண்டனை நிறைவேறட்டும். 10 மாணவர்கள் வரிசையாகி குத்துவாள் உருவினார்கள். நிறுத்துங்கள்! அருண்மொழி மீண்டும் கத்தினான். ஐயன், அவளை தயவு செய்து விட்டுவிடுங்கள். ஏன்? அவள் என் மனைவி ஐயன். ஆ? சூலலட்சணையை நெற்றியில் இட்டுக்கொண்ட தளிச்சேரி பெண்ணா உன் மனைவி? ஆம் ஐயன், இது உண்மை. எப்போதிருந்து? நேற்று இரவிலிருந்து. இருக்கலாம் அருண்மொழி. உன் மனைவியாக இருப்பினும் குற்றம் குற்றம்தான். காந்தலூர் சாலை அவளை தண்டிக்கும். ஐயன், எனக்காக இரக்கம் காட்டுங்கள் ஐயன். முடியாது அருண்மொழி. என்னை கொன்றுவிடுங்கள் ஐயன். அவளை விட்டுவிடுங்கள். முடியாது. தண்டனை நிறைவேறட்டும். மாணவர்கள் நெருங்கி சுந்தரி உட்பட 10 பேரையும் சுவரோடு அழுத்தினார்கள். பெண்ணை கொல்லும் பேடியே, முடிந்தால் என்னை கட்டு அவிழ்த்துவிட்டு பிறகு அவளை தொட்டுப்பார் என்று அருண்மொழி அலறி குரல் கொடுத்தான். மாணவர்கள் திரும்பி குருவை பார்க்க அவர் செய்யுங்கள் என்று தலையசைத்தார்.
நெஞ்சின் நடுப்பகுதியில் இருதயத்தின் நடுவில் குத்துவால் வினாடி நேரத்தில் 10 பேர் மீதும் பாய்ச்சப்பட்டது. உயிர் கூச்சல் கடிகையை உலுப்பிற்று. அருண்மொழி என்று வலி தாங்காமல் சுந்தரி வீறிட்டாள். சோழர்குலம் வாழ்க, புலிக்கொடி ஓங்குக என்று வீரர்கள் கூவினார்கள். அவர்களின் இரத்தம் கடிகையின் தரையை நனைத்தது. குத்துப்பட்டவர்கள் உடையிலேயே வாட்கள் துடைக்கப்பட்டன. மாணவர்கள் குருவை வணங்கிவிட்டு வெளியேறினார்கள். அருண்மொழி கயிறு அறுக்க முழு பலத்துடன் போராடினான். புஜங்கள் புடைக்க திமிரினான். விடுபட்டு ஓடிப்போய் கட்டிய கைகளுடன் மேல் துண்டால் அவள் இரத்தம் அழுத்தி நிறுத்தினான். வேண்டாம் அருண்மொழி பட்டரே, கத்தி இதயத்தை ஊடுருவிவிட்டது. அப்பா, எத்தனை சுந்தரமான சாவு! தளிச்சேரி பெண் காதார ஒரு புருஷனின் மனைவி என்று அழைக்கப்பட்ட பிறகு வரும் மரணம். அருண்மொழி, நான் உங்களுக்கு மனைவியா? மறுபடி சொல்லுங்கள், நான் யார் உங்களுக்கு? அழ முடியவில்லை. ஆனால் அவள் பிரிகிறாள் என்று தெரிய மனம் பித்து பிடித்தது போல் ஆயிற்று. தன் கட்டுப்பட்ட கைகளால் அவள் கட்டுக்கள் அவிழ்க்க முயற்சி செய்தான். வேறு முயற்சி வேண்டாம் உபதளபதி, என் முகம் சாய்க்க தோள் கொடுங்கள், அருகே வந்து நில்லுங்கள், எனக்கு குளிருகிறது, உடம்பு நடுங்குகிறது, என்னை நெருங்கி நில்லுங்கள் என்று சுந்தரி கெஞ்சினாள். அருண்மொழி அவளுக்கு நெருக்கமாக சரியாதவாறு தோள் கொடுத்து துண்டால் மறுபடியும் காயத்தை அடைத்தான். துண்டு முழுவதும் இரத்தம் பொங்கி விரல் வழியாக வழிந்தது. ஒரு பதிகம் பாடட்டுமா? எனக்கே பிடித்த பதிகம். என்னை தாங்கிக் கொள்ளுங்கள் உபதளபதி. வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் விண்ணும் மண்ணும், வேண்டேன் பிறப்பு இறப்பு, சிவம் வேண்டார் தமை நாளும் தீண்டேன், சென்று சேர்ந்தேன் மண்ணு திரை பெருந்துரை இறை தாழ் பூண்டேன், புறம் போகேன் இனி புறம் போகலொட்டேனே. அவன் கழுத்து வளைவில் முகம் பதித்து பாடினாள். அவன் நெஞ்சில் வைத்த கைகளை புறம் போகேன் என்று பாடும்போது பற்றி கொண்டாள். தலை துவண்டது, உதடுகள் துடித்தன. பாட்டு அவனை அசைத்தது, கண்ணில் நீர் வரவழைத்தது. அருண்மொழி அழுதான். சுந்தரி சுந்தரி என்று கதறினான். என் உயிரே, என் துணையே, என் செல்வமே, நீ என் மனைவி. இந்த சுந்தரி என் மனைவி, என் பெண்டு, என் தாயே, சோழகுட கொடியே, நந்தா விளக்கே, என் சரஸ்வதி என்று தொண்டை கிழிய கூவினான். சுந்தரி சிரித்தபடி உயிர் துறந்தாள். கண்கள் மேலேறி சொருக்கின. இரத்தம் திட்டாய் உறைந்து நின்றது. குஞ்சன் நம்பூதிரி அவனை திருப்பினார். ஒரு கத்தி வீச்சில் கயிறு சுருக்கு அவிழ்த்து விடுவித்தார். நீ போகலாம் என்றார். எப்படி போக முடியும் நம்பூதிரியே, எப்படி போக முடியும்? கதறி கெஞ்சிய போதும் என் கண்ணெதிரே என் துணையை துடிக்க கொன்றுவிட்டு இதை தட்டி கேட்காமல் எப்படி போவான் ஒரு வீரன்? வா குஞ்சன் நம்பூதிரி, வாள் எடு. நானா நீயா, யார் உயிரோடு இருப்பது என்று தீர்மானம் செய். பெண்ணை கட்டி வைத்து கத்தியால் குத்தி கொள்ளும் ஆசிரியனே, இப்போது வலிவு இருந்தால் பதில் சொல். அவன் பறிக்கப்பட்ட வாளை உருவினான். தூதுவனோடு சண்டையிடுவதற்கு இல்லை. நான் தூதுவன் அல்ல, எதிரி, உமது யமன். என் இனிய துணையை கதற கதற கொன்ற உனக்கு நானே காலன். ஆண்மகனாய் இருந்தால் நம்பூதிரி யுத்தம் செய்யவா? நம்பூதிரி பின்னே நகர்ந்து பீடத்தின் அடியிலிருந்து நீண்ட வாள் எடுத்து பின்னர் சிரித்தார். 2 முழ நீள பட்டை கத்தியது. கைப்பிடி 1 முழ நீளம் இருந்தது. 2 கைகளாலும் உயர்த்தி பிடித்து சுழற்றி எதிரே வந்து நின்றார். அருண்மொழியும் அதை செய்தான். 4 எட்டில் அவரிடம் அடைந்து முழு பலமாக திரும்பினான். 8 பக்கமும் அடித்தான். சகல தாக்குதல்களும் தடுக்கப்பட்டன. 1 அடி இவன் முகவாயில் விழுந்தது. கிழட்டு பயலே, அத்தனை திமிரா உனக்கு? இதோ பார் சோழ புலியின் பலத்தை என்று மூர்க்கமாக தாக்கினான். கிழவர் தள்ளாடினார். அவன் கத்தி வீச்சை தடுத்து வாளை தரையில் அழுத்தினார். உருவி அவர் தோளில் அடித்தான். அவர் எட்டி அவன் நெஞ்சில் உதைத்து தலைக்கு வீசினார். குனிந்து அவர் புஜத்தில் அடித்தான். வலது இடது காதுகளை கீறினான். இரத்தம் வழிய தள்ளாடினார் நம்பூதிரி. கத்தி சுழற்றியபடியே பின்வாங்கினார். நேரே குறிபார்த்து ஓவென்ற கூச்சலோடு அவன் நெஞ்சு நோக்கி வந்தார். அருண்மொழி காத்திருந்து கத்தி தட்டி கால் இடறி அவரை கவிழ்த்தான். கவிழ்ந்தவர் அப்படியே கத்தி எடுத்து அவன் மீது வீச தடுத்து இடமாக துள்ளி முழு வேகத்தில் வலம் வந்து உட்கார்ந்தவர் கழுத்தில் கத்தி இறக்கி தலை சீவ தலை துண்டாகி அப்பால் விழுந்தது. குபீரென்று 1 அடி உயரம் இரத்தம் பொங்கி தரையை நனைத்தது. அந்த உடம்பின் கால்கள் சமரமிட்டன. கத்தி நழுவியது. தலை ஏதோ முணுமுணுத்தது. சில நொடிகள் இரத்தம் வழிய உட்கார்ந்திருந்த உடம்பு மெல்ல மல்லாந்து விழுந்தது. கால்கள் நீண்டன. கைகள் இருபுறமும் படிந்தன. அருண்மொழி அவர் வயிறு கீறினான். டப் என்று தொப்புள் பக்கம் வெடித்து உயிர் போயிற்று.
இப்படி நீ சாகத்தான் என் கோபம் தூண்டினாயா? என் சுந்தரியை கொன்றாயா? கேள்வி எழும்பியது. அயர்ச்சியுடன் கத்தியால் நிலம் குத்தினான். வாளுடன் வாசலுக்கு ஓடினான். பின்பக்கம் குரல் கேட்டது. மேற்கு நோக்கி போய் பின் கதவு திறந்தால் பரமன் மழபாடி முதலில் நுழைய, பின்னே சோழ வீரர்கள் வெறியோடு ஓடி வந்தார்கள். தடதடவென்று எல்லா பகுதிகளுக்கும் உருவிய வாளோடு போய் நின்று கொண்டார்கள். என்ன நடந்தது அருண்மொழி? பரமன் கேட்டார். மாணவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள். சுந்தரியை 10 சோழ வீரர்களை கொன்றுவிட்டு போய்விட்டார்கள். நான் குஞ்சன் நம்பூதிரியை வெட்டி கொன்றேன். அப்படியா அருண்மொழி? வாழ்த்துக்கள். அருகே வந்த வந்தியத்தேவர் சிரித்தார். எதற்கு தேவரே? முதல் யுத்தம், முதல் கொலை குஞ்சன் நம்பூதிரியாக அமைந்தது பெரிய விஷயம். மிக்க அதிர்ஷ்டம்தான் உனக்கு. சரி, எரியூட்டுங்கள் என்று சேனாதிபதி கூவினார். அதை அடுத்து வீரர்கள் தூண்களுக்கு நெருப்பு வைக்க முயல, அருண்மொழியோ ஏய் நிறுத்து என்று கூவினான். எதற்கு அருண்மொழி? உள்ளே காதலி இருக்கிறாள். வெளியே வந்தாலும் இதுதானே செய்ய போகிறோம். உள்ளேயே இருக்கட்டுமே. இல்லை வந்தியத்தேவரே, சுந்தரி என் சொல். என்ன சுந்தரி உன்? அருண்மொழி தலை குனிந்தான். அருண்மொழி. வந்தியத்தேவர் அவன் தோள் மீது கை வைத்தார். வீரனுக்கு உறவில்லை, உற்றார் இல்லை. அவன் உறவு மரணம். அவன் காதலி போர் எனும் நங்கை. அவனுக்கு தாய், தந்தை, குரு, சீடன், நண்பன், மனைவி, பிள்ளை எதுவும் இல்லை. உருவின வாளுக்கு எதிரே நிற்பவன் மட்டுமே உறவு. அவனா நானா, யார் உயிர் வாழ்வது என்பதே முடிவு. இதுதான் ஆரம்பம் உனக்கு அருண்மொழி. இன்று உன் கையால் நிறைய பேர் மரணம் அடைய போகிறார்கள். கிளம்பு. மன்னர் மேற்கு நோக்கி திரும்பிவிட்டார். போ, அவரோடு சேர்ந்து கொள். வெற்றி அல்லது வீரமரணம். உயர்ந்த மலைகளில் நடராஜன் ஏற மெல்ல திரும்பி பார்த்தான். காந்தலூர் சாலை கடிகை இருந்த இடத்தில் அடர்த்தியாக கரும்புகை எழுந்து கொண்டிருந்தது. 1000 வீரர்களுடன் முன்னால் போய்க் கொண்டிருந்த மன்னரிடமிருந்து சிறிய ஓலை ஒன்றில் ஸ்ரீவல்லவன் எடுத்துக்கொண்டு வந்தான். 2 வார்த்தைகள். மெச்சினோம். தெரிஞ்ச கைகோள குதிரைப்படையின் தளபதியாக்கினோம். வாழ்த்துக்கள். புலிலட்சினை பொறுத்திருந்தது. ஓலையை அருள்மொழி இடுப்பில் சொருகி கொண்டான். என்ன முகத்தில் சந்தோஷத்தை காணோம்? வல்லவன் கேட்டான். உன் அருமை அப்பாவிடம் சொல்ல வேண்டாமா? பதவி உயர்வு என்று சொல்ல மாட்டாயா? வல்லவன் மீண்டும் தூண்டி கேட்டான். வேண்டாம் என்றான் அருண்மொழி. ஏன்? வீரனுக்கு தாய், தந்தை, மனைவி, மக்கள், குரு, சீடன், நண்பன் எவரும் இல்லையே. அருண்மொழி சலனப்படாத குரலில் சொன்னான். தொடர்ந்து குதிரை மலை ஏறியது. அருண்மொழியின் முதல் யுத்தம் நிறைவடைந்தது.